இனிய வணக்கம். பெரிவாற்றாமை என்ற 116வது அதிகாரத்தில் 8வது குறள் 1158. இன்னாது இனனின் உயிர் வாழ்தல். அதாவது அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இன்னாது இனனில் ஊர் வாழ்தல், அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. தலைவி சொல்றா, ரொம்ப மோசமானது எது அப்படின்னா, சொந்தமில்லாத ஊரில் ஒரு மனிதன் வாழ்வது. அந்த ஊர் இன்னாது இனனில் ஊர். அந்த ஊரில் சொந்தக்காரங்க யாருமே இல்லை, தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அந்த ஊரில் போய் நம்ம ஒரு தவிப்போடு தானே வாழ்வோம் இல்லையா? அந்த ஊர் மக்கள் யாருன்னே தெரியாது நமக்கு, அவங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை, உறவுகளும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது வேற, அப்புறம் ஆக்கிக்கலாம். ஆனால் அந்த இடம் புதியது. அப்போ அந்த மக்கள் யாரும் தெரியாது. அது ரொம்ப ஒரு விதமான நமக்கு ஒரு கடின நிலையை தரும், துன்ப நிலையை தரும். அதுதான் தலைவி சொல்கிறா, இன்னாது இனனில் ஊர் வாழ்தல். இனனில் ஊர் வாழ்தல். ஆனால் அதை விட ஒரு மோசமானது இருக்குங்க அப்படின்றா. என்னன்னா, இன்னாது இனியார் பிரிவு என்று எழுதுகிறார். இந்த இனியார் என்றால் என் மனதை கவர்ந்தவன், என் மனதில் இருப்பவன், என் மனதால் என் உயிரானவன் இல்லையா? எனக்கு அவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை, உடலளவு தான் இல்லையா? நாங்கள் ரெண்டு பேரும் உடம்பால் இருவர், உயிரால் ஒருவர். செம்புல பெயர் நீர்வோல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே நாங்கள் இணைந்தவங்க. அப்போ அந்த அளவு எனக்கு இனியார் அவர். அப்படிப்பட்டவர் எனக்கு ஆறுதலாக இருப்பவர், ஆதாரமாக இருப்பவர், என்னுடைய வாழ்விற்கு அடித்தளமானவர், வாழ்விற்கு அத்தனையும் உடையவர். இன்று அவர் பிரிந்து போய்விட்டார். அதாவது சொந்தமில்லாத ஊரில் குடியிருக்கிறது எவ்வளவு கொடுமையோ, அதை விட வன்கொடுமை எது என்றால், என் அன்புக்குரியவரை பிரிந்து வாழக்கூடிய இந்த பிரிவு துயர் தான் ரொம்ப கொடியது. அது சொன்னால் புரியாது. அனுபவித்தவருக்கே அதை அடையாளம் காண முடியும், அனுபவித்தவருக்கே அதை உணர முடியும் ஆழமாக என்பதை சொல்லி தலைவி தன்னுடைய ஆற்றாண்மையை மீண்டும் இங்கு அவர் பதிவு செய்யும் ஒரு குரலாக இங்கு வள்ளுவர் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதை வாழ்த்துக்கு. நன்றி, வணக்கம்.